ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். கோதுமை மாவு மாம்பழம் வச்சு சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரோட அடிபாகத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு எல்லா இடங்களையும் படுற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விடுங்க. உப்புக்கு பதிலாக மணல் கூட எடுத்துக்கலாம். குக்கரோட வயரையும் குக்கரோட விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. குக்கரை ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 1 கப் கோதுமை மாவு, 2 பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து 2 தடவை இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. முக்கால் கப் சர்க்கரை பவுடர் பண்ணிக்கோங்க. கூடவே 2 முட்டை சேர்த்து மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேக்கு ட்ரேயில் ஆயில் தடவிக்கோங்க. 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து எல்லா இடங்களையும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விடுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் சர்க்கரையும் முட்டையும் அடித்த கலவையை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மாம்பழ விழுதை சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் புளிக்காத மாம்பழத்தை தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து 1/2 கப் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர், நெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் கூட 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தடவை சலிச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கேக்கு ட்ரேயில் மாவை ஊற்றிக்கலாம். கேக்கு ட்ரேயை இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கேக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 15 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கேக் மாவை உள்ளே வச்சுருங்க. 25 நிமிஷம் மூடி வைங்க. 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சுன்னா ஓரங்களை நீங்களே பார்த்தா தெரியும். அந்த கிண்ணத்துக்கும் கேக்குக்கும் லைட்டாக ஒரு கேப் இருக்குங்க. குச்சி வச்சு குத்தி பாருங்கள். நம்ம ஸ்டிக்கில் ஒட்டலை. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு தட்டில் கேக்கு ட்ரேயை கவுத்திட்டு லைட்டாக தட்டுங்க. ஒட்டாமல் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேங்க. சாப்பிடும்போது மாம்பழம் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஹெல்த்தியான சாஃப்டான கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சிக்கன் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.